Welcome back to my channel Chem Speed. Hope you all fine. Already நீங்க UGTRV எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து படிக்கலாம் வாங்க. நம்ம போன வீடியோல யூனிட் 1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல சம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். தெரியாதவங்க போய் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோ பார்க்குவாங்க. போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஆல்ரெடி தெரிஞ்சதாவே தான் இருக்கும். அண்ட் தென் நம்ம டால்டன்ஸ் பாஸ்லேட் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம அதோடைய மெரிட் டிமெரிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். தாம்சன் மாடல், அதாவது இந்த பிளம் புட்டிங் வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு மாடல் ஆஃப் ஆட்டம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அது மூலயமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஆட்டம் பத்தின சில நியூ கான்செப்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்டுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு போர்ஸ் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து நம்ம பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செட் பண்றாரு. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செட் பண்ணி இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு இதுக்குள்ள வந்து லெட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெட் வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள வைக்கிறாங்க. ஸோ லெட் வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள். ஓகேவா, அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகுற மாதிரி ஒரு லெட்டை வந்து ஒரு ஒரு ஷீல்டுக்குள்ள வைக்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கோல்டு ஃபாயில் வைக்கிறாங்க. இதுதான் வந்து கோல்டு ஃபாயில். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஃபுல்லா என்னன்னா கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து டைரக்டா அப்படியே வெளியே வந்து இந்த கோல்டு ஃபாயில்ல போய் அப்படியே இடிக்கிற மாதிரி, ஓகேவா, ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. அந்த ஹோலுக்கு நேரா ஒரு கோல்டு ஃபாயில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அதை சுத்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் மாதிரி வைக்கிறாங்க. ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்னா என்னது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ளூரசன்ட்னா அப்படியே இப்ப நைட்ல வந்து மின்னும்ல, அதுதான் ஃப்ளூரசன்ட் லைட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் மாதிரி வைக்கிறாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த கோல்டு ஃபாயில்ல இருந்து ஏதாவது ஒரு ரேஸ் மாதிரி ஏதாவது லைட் ஏதாவது வந்து அதுல ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஒரு லைட் ஃப்ளூரசன்ட் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கலர் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் உள்ள இருந்து வெளியே வரும். இப்போ கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆட்டம். ஓகேவா, அந்த கோல்டு ஃபாயிலுக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அப்ப அதுல வச்சு புரோட்டான், நியூட்ரான், அதுக்கப்புறம் எலக்ட்ரான், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து பாக்குறதுக்காக தான் இது பண்றாங்க. ஓகேவா, சோ இதுக்கு முன்னாடி அந்த வாட்டர்மெலன் மாடல் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வாட்டர்மெலன் மாடல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு ஒரு எப்படி ஒரு வாட்டர்மெலன்ல சீட்ஸ் அங்கங்க இருக்கோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸும் வந்து அங்கங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா, சோ அவங்க வந்து ஒரு நியூட்ரானை பத்தியோ வேற வேற எதை பத்தியுமே அவங்க வந்து என்ன சொல்லல அப்படின்னா சொல்லவே இல்லை. ஓகே, சோ அதனாலதான் அந்த மாதிரியா கிடையாது அப்படிங்கிறத, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது தவிர வந்து நமக்கு நியூட்ரான்ஸ் இருக்கு அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தடுத்து வர சயின்டிஸ்ட் வந்து பண்ணிட்டே தானே இருப்பாங்க. அவங்க பண்ணும் பொழுது ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, சோ பார்க்கலாமா என்னன்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ், ஒரு ஆல்பா பார்ட்டிகல் வந்து அதாவது லெட்ல இருக்கிற ஒரு ஆல்பா பார்ட்டிகல், ஓகேவா, அதை வந்து ஒரு தின் ஷீட் ஆஃப் சில்வர் ஆர் கோல்ட்ல போய் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண விடுறாங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ண விட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல வந்து சம் ரேஸ் வந்து போய் என்ன ஆகும் அப்படின்னா ஹிட் ஆகும். அந்த ஹிட் ஆகுற ரேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் பண்ணலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா Rutherford observed the following from his alpha particle scattering experiment. அவரோட ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எந்தெந்த மாதிரிலாம் அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a large percentage of alpha particles traveled through the gold film without being deflected, indicating that the majority of space in an atom is empty. As a result, an atom's main portion must be empty. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரே வந்து ஆல்பா பார்ட்டிகல் ரே வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ரே வந்து அந்த கோல்டு ஃபாயிலை விட்டு அப்படியே வெளியே வந்துருது.
இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அப்படியே வெளியே அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருது. நேரா ஸ்ட்ரைக் அவுட் ஆகி வெளியே வந்துருது. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ ஒரு நம்ம ஏதாவது ஒண்ணு தூக்கி போடுறோம். எம்ப்டி ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வெளியே போயிடும். இதே தான் அங்க நடுவுல ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா தானே நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வரும். அப்ப அவங்க இதுல இருந்து என்ன சொல்றாங்க? அந்த ஆல்பா ரேஸ் வந்து அப்படியே அந்த கோல்டு ஃபாயில்ல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி வருது. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஒரு ஆட்டம்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து எம்ப்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? an atom's main portion must be empty. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சதுல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the positive charge in an atom is concentrated in a relatively small volume and is not dispersed evenly. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தாம்சன் மாடல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு வாட்டர்மெலன்ல இருக்கிற சீட் மாதிரி அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அங்கங்க ஈவனா வந்து டிஸ்பர்ஸ் ஆகல. ஒரு ஸ்மால் வால்யூம்குள்ள அதை அப்படியே மொத்தமா அடக்கி வச்சிருக்காங்க அந்த ஆட்டம அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன ரீசன்? எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த இது பண்ணோம்ல, நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, அப்ப அந்த கோல்டு ஃபாயில்ல பட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்னாச்சு அப்படின்னா பம்பர்ட் ஆச்சு. அது வந்து என்னாச்சுன்னா டிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம வந்து அந்த பம்பர்ட் பண்ணும்போது ஸ்மால் நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? they experienced extremely slight angles of deflection. ஓகேவா? so he arrived at the stated conclusion. so நமக்கு வந்து அந்த extremely slight angles of deflection நடந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஸ்மால் வால்யூம்குள்ள நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் பத்தி பாக்குறாங்க. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா very few alpha particles had deflected back or at large angles. ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே வந்து என்ன ஆயிடுதுன்னா டிஃப்ளெக்ட் பேக் ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா அப்படியே வந்து பின்னாடி போயிடுது. In addition, relatively few particles had 180-degree deflected. As a result, he came to the conclusion that the positively charged particles only occupied a small portion of an atom overall volume. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஸ்மால் ஒரு குட்டி வால்யூம் இருக்கிற இடத்துல தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அது வந்து மித்த எல்லா இடத்துலயும் ஈவனா டிஸ்பர்ஸ் ஆகல அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா லைக் எலக்ட்ரான் அவங்க தாம்சன் மாடல் சொன்னது தப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் தென் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபியூ பார்ட்டிகல்ஸ் தான் 180 டிகிரி வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. மீதி எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைட்டா தான் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா நேரா போயிடுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு குட்டி ஒரு ஆட்டம்ல ஒரு ஸ்மால் போர்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவரோட அப்சர்வேஷன், அவரோட அந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற அப்சர்வேஷன். இதுல இருந்து அவர் என்ன பாஸ்டேட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மேக் அப் an atom. ஒரு ஆட்டமை உருவாக்குறது என்னது அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான், அதாவது புரோட்டான்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? so majority of an atom's mass was contained in a very small area. எல்லா மேக்சிமம் ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய மாஸ், ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாஸ் வந்து ரொம்ப குட்டியான அந்த ஏரியாக்குள்ள அதுக்குள்ள மட்டும் தான் அடங்கியிருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the nucleus of an atom was the term used to describe this area of the atom. அந்த வெரி ஸ்மால் ஏரியான்னு சொல்றோம்ல அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அது என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ். ஓகேவா? அததான் இப்போ நம்ம என்ன பண்றோம், நியூக்ளியஸ்க்குள்ள நமக்கு புரோட்டான் இருக்கு நியூட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அந்த நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட். ஓகே, சோ இது எல்லாமே சிம்பிள் திங் தான், நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல இருந்து மேபி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே,
ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். எந்த கான்செப்ட்டுமே விடாம நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். அடுத்து later it was discovered that neutrons and protons make up the atoms extremely tiny and dense nucleus. இது நமக்கு தெரியும். Okay. The electrons that surround an atom's nucleus are negatively charged particles. அதாவது எலக்ட்ரான் அப்படிங்கிறது அந்த ஆட்டத்தோட நியூக்ளியஸ சுத்தி இருக்கிற நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸா இருக்கும். எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத்ல என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும் ஃபாஸ்டா. எப்படி நம்ம வந்து பிளானட்ஸ் எல்லாமே வந்து சன்னை வந்து என்ன பண்ணுது ரொட்டேட் பண்ணுது ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத்ல, அதே மாதிரி அந்த ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, since electrons are negatively charged and the tightly packed nucleus is positively charged, an atom either has no net charge or is electrically neutral. அதாவது ஒரு ஆட்டம்ல வந்து எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரான்ஸும் இருக்கு. சோ அதனால அதோட நெட் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரலா இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இஃப் மேபி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தாலும் அல்லது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தாலும் அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் கிடையாதுன்னு சொல்லலாம். பட் ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். தேர் இஸ் நோ நெட் சார்ஜ். ஓகே, நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸும் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, அதுவா தானே ஒரு ஆர்பிட்ல வந்து சுத்திட்டே இருக்கு. ஹவ் எப்படி ஒரு சன் நடுவுல இருக்கு, பிளானட் சுத்துது. ஆனா பிளானட்ஸ் வந்து சன்னுக்குள்ள போய் மிங்கிள் ஆகாது, அது போய் விழுகாது. கரெக்டா, விண்கற்கள் அதுவா தான் வந்து நம்ம மேல விழுகுதே தவிர நம்ம அதோட சர்க்குலர் பாத்ல இருந்து அது வெளியே போகல. லைக் அதே மாதிரியே தான் ஆட்டமும். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனாலதான் நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் நல்லா ஹெல்ட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் an atom. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தாம்சன் மாடல்லே நம்ம டிராபேக்ஸ் பார்த்தோம். கரெக்டா, அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான டிராபேக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட் ஆகுது அரௌண்ட் தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை வந்து சுத்திட்டே இருக்கு, ஆர்பிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்காது. கரெக்ட், அதை பத்தின எந்த விதமான விஷயமும் அவர் வந்து சொல்லவே இல்லை. அதுக்கான காரணமும் அவர் சொல்லல. எலக்ட்ரான் வந்து சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்றாங்க எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ரூட்ல வந்து போயிட்டே இருக்கும்போது அதோட எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி நியூக்ளியஸ்குள்ள எலக்ட்ரான்ஸ் போய் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இது வந்து ஸ்டேபிளா இருக்காது ஒரு ஆட்டம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லல. ஓகேவா, சோ ஆட்டம்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டேபிள் தான். பட் ஆனா அவர் சொன்ன கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தின எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் அவர் கொடுக்கல. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா புரோட்டான்ஸ் இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் பத்தி அவர் சொன்னாரு. அப்படி சொன்னாலுமேவும் அட்டாமிக் மாஸ் பத்தி அவர் எதுவுமே சொல்லல. அட்டாமிக் மாஸ்னா என்னது, we all know that atomic massனா sum of number of protons and neutrons. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். இவர் வந்து புரோட்டான் பத்தி சொல்லியிருக்காரு, எலக்ட்ரான் பத்தி சொல்லியிருக்காரு. பட் அவர் நியூக்ளியஸ் பத்தியும் சொல்லியிருக்காரு. பட் நியூக்ளியஸோட வெயிட் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறத பத்தி அவர் கரெக்டா சொல்லல. ஏன்னா நியூட்ரான் கண்டுபிடிச்சாதானே அந்த நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். சோ அதை பத்தி அவர் வந்து சொல்லலாம். அதனுடைய ப்ராப்ளம் வந்து அவர் ரிசால்வ் பண்ணல. ஓகேவா, அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதை பத்தி அவர் வந்து சொல்லலை. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்கிறோம், ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், அதுல 17 எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த 17 எலக்ட்ரான் எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், அது இப்ப எர்த்னா நமக்கு 3rd பிளேஸ்ல தான் இருக்கு, அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குல்ல நம்மளோட பிளானட்ஸ்ல சோலார் சிஸ்டம்ல. அதே மாதிரி ஆட்டம்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலர் பாத்ல இருக்கு. எல்லாமே ஒரே ரவுண்ட்ல ஒரே ஆர்பிட்ல சுத்துதா இல்ல டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ல சுத்துதா, அது எத்தனை சுத்துது, அந்த மாதிரி அவர் வந்து எதுவுமே சொல்லல. இது எல்லாமே வந்து ரூதர்ஃபோர்டோட
drawbacks. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா according to electromagnetic theory of radiation, whenever electric charge is subjected to acceleration, it emits radiation and losses energy. Radiation emit பண்ணி அந்த எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும். அது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். In case of electrons, electrons இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ள ஃபால் ஆகும் அண்ட் ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். இது ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நம்ம தாம்சன் மாடல்ல சில டிராபேக்ஸ் இருந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை அவர் வந்து என்ன பண்றாருன்னா கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் மாடல்ல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அந்த டிராபேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்றதுக்கு அடுத்து ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் போர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல். இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா எக்ஸ்பிளைன்ஸ் த origin of the production spectrum of hydrogen and hydrogen like species. ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் மாதிரி இருக்கிற ஸ்பீஷியஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஸ்பீஷியஸோட அந்த ஸ்பெக்ட்ரம் ப்ரொடக்ஷன் அதை பத்தி அவர் வந்து என்ன பண்றாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது நம்ம அந்த ஆர்பிட் மட்டும் பார்த்தோம், ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் சுத்துதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அடுத்து வர்றாரு போர். ஓகே, சோ போரோட அட்டாமிக் மாடல்ல அவர் மெயினா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன். கரெக்ட். ஸோ பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து என்ன பண்றாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சும்மா ஆட்டம்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், ரிவால்வ் பண்ணும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இவர் தான் என்ன பண்ணாருன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஆட்டமை எடுத்து அந்த ஆட்டம்ல எத்தனை புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, இது எல்லாமே வந்து எப்படி ரிவால்வ் ஆகுது, எந்த மாதிரி ஆர்பிட்ல போய் ஓரியன்ட் ஆகுது, இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பண்ணது போர் தான். ஓகேவா? போர்ஸ் அட்டாமிக் மாடல்ல வந்து என்ன மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரூதர்ஃபோர்ட்ல என்ன சொன்னாருன்னா புரோட்டான்ஸ் வந்து நடுவுல இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிளானட்ஸ் வந்து எப்படி சன்னை சுத்துதோ அதே மாதிரி நமக்கு வந்து நியூக்ளியஸ வந்து நமக்கு வந்து சுத்தி ஒரு ஆர்பிட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவர், கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா போர் தான். ஓகேவா? அதையும் கம்பேர் பண்ணி சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா போர் தான். இவரோட மெயின் பாஸ்ட்லேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுதான் அவர் வந்து சொல்றாரு. அதோட மெயின் பாஸ்ட்லேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா in an atom electrons revolve around positively charged nucleus in a fixed circular path called orbit or shells. இது அவர் ஆல்ரெடி சொன்னதுதான். The orbits are represented as 1, 2, 3 etc. அதாவது இந்த ஆர்பிட்ட வந்து 1, 2, 3 அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 1, செகண்ட் இது 2, செகண்ட் அடுத்தது 3 அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 1னா அதை வந்து K அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க, 2னா L அதுக்கான நேம், 3 அப்படின்னா M, அதுக்கப்புறம் N எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு. KL K ஷெல் ஃபர்ஸ்ட் ஷெல்லா இருந்துச்சு அப்படின்னா K ஷெல், அதாவது நியரஸ்ட் ஷெல் ஃப்ரம் த நியூக்ளியஸ், அது வந்து K ஷெல், அடுத்து L ஷெல், M ஷெல், N ஷெல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்டுக்கு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா நேம் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ப்ராப்பரா ஒரு நேம் மாதிரி கொடுத்தா தானே நமக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். அதனால வந்து KLMN அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நேம் மாதிரி கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் a particular energy level remains constant, hence accounts for the stability of an atom. அவர் வந்து stability of an atom வந்து சொல்றாரு, அதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரூதர்ஃபோர்ட் மாடல்ல வந்து அது கண்டினியூஸா சுத்திட்டே இருந்துச்சுன்னா எனர்ஜியை லாஸ் பண்ணும், அப்ப வந்து அதுக்கான ஸ்டெபிலிட்டியே இருக்காது. பட் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து நல்லா ஸ்டேபிள் ஆனது. அப்ப அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொன்னோம். இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நேரத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். சோ இதனாலதான் ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே,
அடுத்து only those orbits are permitted whose angular momentum is the integral multiple of h by 2 pi. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அந்த போர் குவான்டைசேஷன் பாஸ்டுலேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா h by 2 pi. அதாவது என்ன அப்படின்னா L is equal to mvr is equal to nh by 2 pi. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபார்முலா கொண்டு வராரு. இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் போர் குவான்டைசேஷன் பாஸ்டுலேட்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஆர்பிட் only those orbits are permitted whose angular momentum வந்து integral multiple of h by 2 pi க்கு ஈக்குவலா இருக்கோ அதுதான் வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா. சோ angular momentum அப்படிங்கிறது h by 2 pi. h by 2 pi வந்து integral multiple of h by 2 pi. integral multiple னா ஏதாவது ஒரு இன்டிஜர். ஓகேவா. சோ அப்ப ஏதாவது ஒரு இன்டிஜர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம n அப்படிதான் நம்ம எப்பவுமே வந்து நம்ம போடுவோம். சோ nh by 2 pi. அப்ப வந்து L is equal to nh by 2 pi. mvr is equal to nh by 2 pi. அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபார்முலா அவர் கொண்டு வந்தாரு. சோ இந்த பாஸ்டுலேட் தான் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்ட்டு சொல்றோம். சோ இவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாஸ்டுலேட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் வந்து குவான்டைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஒரு குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல இதுதான் அது ஒரு பிக்ஸ்டா இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. ஓகேவா. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் பண்ணும். அதாவது ஒரு லோயர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கோ ஹையர் எனர்ஜில இருந்து லோயர் எனர்ஜிக்கோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் இல்லைன்னா வந்து எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும். ஹையர் எனர்ஜில இருந்து லோயர் எனர்ஜி அதாவது மேல இருந்து கீழே அதாவது மேல இருந்து கீழே வந்து அது வந்து ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அப்சர்வ் பண்ணும் எனர்ஜியை வந்து என்ன பண்ணும்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதே இது கீழ இருந்து மேல போச்சு அப்படின்னா எனர்ஜியை லாஸ் பண்ணும். அப்ப இதுக்கான எனர்ஜி டிஃபரன்ஸ் the difference in the energy between two state அதாவது high energy low energy அத வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா h nu E2 minus E1 is equal to h nu. ஓகே. போர் ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் கான்ஸ்டன்ட். அதாவது இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆட்டம்க்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம் தான். சோ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரேடியஸ் இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது என்னது நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் இங்கே கொடுத்திருக்கோம் பாருங்க. approximately equal to the most probable distance between the nucleus and the electron. சோ இவர் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும் இவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீல்ஸ் it is named after Niels Bohr due to its role in the Bohr model of an atom. அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னா 5.2917 into 10 power minus 11 meter. சோ நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு இவரு. ரூதர்ஃபோர்ட்க்கு அப்புறம் வந்த இவரு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கரெக்ட். சோ இதோட மெரிட்ஸ் பார்க்கலாமா. இவரோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் பத்தி அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு ஆர்பிட்லயோ ஒரு ஷெல்லுலயோ ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்டா இருக்கும். அது மேலேயும் கீழேயும் போகாது. அதாவது ஏறி இறங்காது. அந்த மாதிரி இருந்தா தானே போய் கொலாப்ஸ் ஆகும். போய் எலக்ட்ரான் போய் புரோட்டான்குள்ள போய் நியூக்ளியஸ்குள்ள போய் இடிக்கும். அந்த மாதிரி ஆகாம கான்ஸ்டன்டா இருக்கும்போது எப்படி வந்து அன்ஸ்டேபிள் ஆகும் ஒரு ஆட்டம். அப்ப ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு நியூக்ளியஸை சுத்தி. அது மட்டும் இல்லாம அவர் போர்ஸோட அட்டாமிக் மாடல் successfully explains the atomic spectra of ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஸ்பெக்ட்ராவை வந்து சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஓகே. சோ இது ஒண்ணு பார்க்கலாம். அந்த அட்டாமிக் நான் சொன்னேன்ல ஆட்டம்ஸ் வந்து ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு வந்து போகும். அப்ப அந்த மாதிரி போகும்போது இருக்கிறது தான் வந்து இது நேம் ஆஃப் அந்த மாதிரி
இப்ப n equal to 1னா first state, அடுத்து n equal to 2 அப்படிங்கிறது வந்து second one, அடுத்து 3 அப்படிங்கிறது third, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி வந்து போகுது. ஓகேவா? அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு டிரான்சிஷன் ஆகுறது. இப்போ இதுல அந்த எந்த இதுல இருந்து எதுக்கு அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்னா வந்து கீழே இருக்கும், கீழ இருந்து மேல, மேல அதுக்கு மேல. அப்போ வந்து மேல இருந்து மேல இருந்து தான் வந்து கீழே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிரான்சிஷன் நடக்கும். எலக்ட்ரான் வந்து டிரான்சிஷன் நடக்கும். அப்போ எந்த லைன்ல இருந்து எந்த லைனுக்கு வந்து டிரான்சிஷன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லைன்ஸ்க்கு வந்து அந்த சீரீஸ்க்கு வந்து பேர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைமன் சீரீஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கிற 2, 3, 4, 5, 6, 7 எந்த ஒரு இதுல இருந்தாலும் கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து எலக்ட்ரான் டச் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு லைமன் சீரீஸ். ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? லைமன் சீரீஸ். அடுத்து செகண்ட் ஸ்டேட், அதாவது செகண்ட் லைன்ல வந்து எங்க இருந்தாலும் வந்து டச் பண்ணுச்சுன்னா பால்மர், தேர்ட்னா பாஷன், ஃபோர்த்னா ப்ராக்கெட், ஃபிஃப்த் ஒன் வந்து பிஃபண்ட். ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி தான் யூவி, விசிபிள், ஐஆர் இது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில பார்க்கலாம். சோ இதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆர், ஆர்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்சிலான் நாட் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை தட் இ ஸ்கொயர் பை எம். ஓகே, சோ இஎம் ஓட வேல்யூ நம்ம இதுல இருந்து ஈயோட வேல்யூ மட்டும் தனியா எடுக்கலாம். எம்னா வந்து மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், ஈனா சார்ஜ் ஆன் தி எலக்ட்ரான், ஜட்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி எலிமெண்ட், ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி வேக்கம். ஓகே, சோ அவ்வளவுதான். இதுல இருந்து சம் லிமிடேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா போரோட அட்டாமிக் மாடல் வந்து ஸ்டார்க் எஃபெக்டையோ ஜீமன் எஃபெக்டையோ எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஜீமன் எஃபெக்ட்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபலை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம், அதாவது ஹைட்ரஜனை தவிர பெரிய பெரிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நமக்கு கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து காப்பர், அலுமினியம், இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. And he didn't explain the shape of the molecule. மாலிகுலோட ஷேப்பை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ரெண்டுக்கும் இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இது ரூதர்ஃபோர்ட் மாடல், போர்ஸ் மாடல். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியூக்ளியஸை சுத்தி இருக்கு, அதாவது நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அண்ட் எலக்ட்ரான் வந்து அதை சுத்தி இருக்குன்னு சொன்னாரு. போர்ஸ் அட்டாமிக் மாடல்ல வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல சுத்துது அப்படின்னு சொன்னாரு. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கிளாசிக்கல் தியரி கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது வந்து குவாண்டம் தியரி, குவான்டைசேஷன், எலக்ட்ரான் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா போர். இது ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணல, இது ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இது ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், இது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா எக்ஸ்பெரிமெண்ட். இது ஆர்பிட் அண்ட் எனர்ஜி லெவல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, இவங்க வந்து ஆர்பிட் அண்ட் எனர்ஜி லெவல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாம் வச்சு. ஆமே கரெக்ட். சோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்டுக்கும் போர் அட்டாமிக் மாடலுக்கும் உள்ள டிஃபரெண்ட். சோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஒரு கஷ்டமான டாபிக் வந்து சொல்லுங்க, அதை பத்தி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுனாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.